அனைத்து பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடத்திற்கு காத்து கொண்டிருக்கும் நண்பர்களின் கனிவான கவனத்திற்கு நான் எப்பயுமே யார்கிட்டையும் ரெக்வெஸ்ட் வைக்க மாட்டேங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். இது பிடி பிஆர்டி யாரெல்லாம் முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணிருக்கீங்களோ, நம்மளுக்கு பணி வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிவு தாங்க இது. இதோடைய வார்த்தைகள் நான் எதை பற்றியும் பேச போகிறது இல்லைங்க. இதோடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இதை கண்டிப்பாக இது முடிவு வரைக்கும் தயவு செஞ்சு கேளுங்க. பெரும்பான்மை இருந்தாலும் போராட முடியாத இனங்கள் அழிந்தே போகும். நல்லா கவனிச்சுங்க. இந்த வார்த்தைகள் 3192 பணியிடங்கள் நமக்கு எலிஜிபிள். இப்போ பணி நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் இப்போ இடைநிலை ஆசிரியர்களுக்கு வர 24ஆம் தேதி பணி வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு ஆசிரியர் சமுதாயம், நிரந்தர ஆசிரியர் சமுதாயம் உருவாகி நல்ல மாணவர்களின் வாழ்க்கைக்கு உதவியாக அமையக்கூடியது, ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் ஓராண்டிற்கு மேலாக கடந்த மே மாதம் முதல், ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் இருப்பதற்கான காரணம் நாம் அனைவருக்கும் உள்ள ஒற்றுமை இன்மை. கண்டிப்பாக உங்களோட தாழ்ந்து கேட்டுக்கிறேங்க. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை குழுவாக வேணாலும் இருந்துக்குங்க. இதற்கு மேலேயும் நாம் ஒற்றுமையாக இல்லைன்னா நமக்கான பிரிவினை தான் நமக்கான இதுக்கு. நம்ம ஏங்க பயந்துக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் ஒரு 190 பேர்த்தை பார்த்து நம்ம ஏன் பயந்துக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமக்கு எல்லாமே கையை மீறி போய் கொண்டிருக்கிறது. இதையே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளை வாழ்க்கை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்க பாடம் போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் அனைத்து ஆசிரியர் சமுதாயமும் இந்த வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும்போது நாம் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இனியும் காலதாமம் செய்தால் நமதான பணி வாய்ப்பானது கேள்விக்குறியாகிவிடும். அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும். ஏன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போது இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறது, இது வரைக்கும் நிறைய குழுக்கள் இருக்குது. ஒற்றுமையாக இருந்த குழுக்கள் பல்வேறு கருப்பாடுகள் புகுந்ததன் காரணமாக பல குழுக்களாக பிரிந்து விட்டது. அதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும். நம்ம இது வரைக்கும் இல்லைனாலும் சரிங்க, இதற்கு மேலே இப்போ இந்த இதில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் சப்போர்ட் பிடி பிஆர்டி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் 2025 நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உங்களோட எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டு அனைத்து குழுக்களும் கலைக்கப்பட்டு ஒரே குழுவாக உருவாக்கப்படும். அனைத்து குழு தலைவர்களிடம் பணிவுடன் வேண்டிக் கொள்வது, நீங்கள் எல்லாமே நம்ம இப்போதைக்கு நம்ம தனித்தனியாக பிரிஞ்சிருந்தால் எல்லாமே நம்மளையே வேட்டையாடுதாங்க நினைப்பாங்க. அதனால் நமது உரிமை, நமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் பொருட்டு தற்காலிகமாக, இது நிரந்தரம்லாம் கிடையாதுங்க. யாரும் தலைவரும் கிடையாது, யாரும் தொண்டனும் கிடையாது, யாருமே பெரிய ஆளும் கிடையாது, சின்ன ஆளும் கிடையாது. நமக்கான குழுவாக ஒருமித்த குரலாக ஒன்றிணைக்கும் பொருட்டு அனைத்திலும் இருக்கணும். இதற்கான நடவடிக்கைகள் அடுத்த மாதத்திற்கான ஆகஸ்ட் மாதம் தொடங்குவதற்கு முன்பாக எல்லா வேலைகளும் முடிக்கப்பட வேண்டும். அதனால் அனைத்து குழு தலைவர்களும் ஒன்றிணைந்து பேசி நமது ஒற்றுமையை பறைசாற்றி இந்த வெற்றிக்கு வழிவகுக்க வேண்டும். நமக்கு யாரெல்லாம் தடைக்கல்லாக இருக்கின்றார்களோ அனைத்து தடைகளையும் தகர்க்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு மட்டுமே தேவை, வேறு எதையும் எதிர்பார்க்கலைங்க. நம்மள்கிட்ட பணவளம் இல்லாமல் இருக்கலாம், 20,000 இல்லாமல் இருக்கலாங்க. நம்ம 200 நம்ம பலம் அதிகமாக சேரும் பட்சத்தில் வெறும் 200 ரூபாய் இருந்தால் போதும். நம்மளுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். 2000 பேர்த்துக்கு மேலே நாமளும் வழக்கு தொடருவோம். கண்டிப்பாக நமக்கு பணி வாய்ப்பு பெறுவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து நமக்கான பணி வாய்ப்பை பெறுவதற்கு உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஏன்னா நான் இது வரைக்கும் கம்மன் தாங்கிறத, நான் அமைதியாக இருந்த அம்பியாக இருந்த என்னை நீங்கள் அண்ணினா மாற்றுன்னு நினைக்கிறீங்க. நான் கண்டிப்பாக சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அதுதான் நிதர்சன உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னுடைய நடவடிக்கைகள் எப்பயும் வித்தியாசமாக தாங்க இருக்கும். அது எங்களை யாரெல்லாம் நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு எங்கே யாரெல்லாம் தடைக்கற்களாக இருக்கிறோ, நீங்கள் சட்டபூர்வமாக இருந்தாலும் சரிங்க, அரசாணைப்படியோ எதைப்படியுமே எங்களை நிறுத்த முடியாது. நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக கூடுவோம். இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா மனுதாரர்களாக இணைத்து ஒரு புதிய நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து தடைகளையும் தவிர்க்க விரைவில் மேற்கொள்ளும். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து நானும் பார்த்துட்டுங்க. என்னால்
இதுக்கு மேலேயும் ஏன்னா நான் அமைதியாக ஏன்னா நான் அடுத்த மாற்று வழி யோசிச்சு நான் எப்பயுமே போயிட்டுருப்பேன் அடுத்த ட்ராக்கில். ஆனால் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அவங்கள மீறியும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பணைய வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. ஒரு அந்த அதாவது கேட்குறதுக்கே என்னால் முடியலைங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு மகளிராக இருக்கட்டும், ஒரு ஆண்களாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க பேசும்போது அவங்களோட சூழ்நிலை, இது வாழ்வாதாரம் இதையும் நம்ம பேசி நம்ம எத்தனை நாள் தான் காதுல கேட்காத மாதிரி போகிறதுன்னு சொல்லிட்டு என்னால் முடியல. அதனால் குழு நண்பர்கள் எத்தனை குழு இருந்தாலும் சரிங்க, எல்லா குன்றும் நம்ம எல்லா குழுவையும் ஒன்றிணைத்து ஒரே நேசக்கரங்களாக மாற்றி நமது வெற்றி பாதையை ஒரே மாதத்தில் வென்றெடுப்பதற்கான அனைத்து வழிகளையும் பார்ப்போம். அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு விட்டது. நமக்கு தடையாக இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு நாம் தடையாக மாறுவோம். அனைத்து நம்மளுக்கு கோரிக்கைகளும் முடிவு செய்வதற்கான வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அதை நோக்கி நாம் செல்வோம். நானும் சொல்கிறேன் இந்த 10 நாள் கம்மன் இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதற்கு முன்னே என்னையும் நீங்கள் சீண்டி பார்க்குறீங்க. அதற்கான இடம் இது கிடையாது. நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைவோம். நீங்கள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதை நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். யாருமே நீங்கள் லைக் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த எண்ணிக்கை வச்சு இந்த ஆசிரியர் சமுதாயம் இப்போ பிடிபிஆர்டிக்கு எந்த அளவுக்கு மன வலியில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு ஒரே மொத்தமாக பண்ணுவோம். கண்டிப்பாக இது யாரெல்லாம் பண்ணீங்களோ தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ பதிவிடப்பட்டு அனைத்து குழுக்களும் ஒன்றிணைக்கப்படும். நமது வெற்றியை நோக்கி முன்னேறுவோம். யாராலும் தடுக்க முடியாது. இது உண்மை. நன்றி, வணக்கம்.